இட்ஸ் மண்டே மார்னிங். மண்டே எப்போவுமே ஆக்டிவாக எனக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் வீக்கெண்டில் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. யூஷுவல் லஞ்ச் தான். பட் இன்றைக்கி எம்டிஆர் புளியோகரை வச்சு ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியான குக்கிங் முடிஞ்சிரும்ன்ட்டு காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சாச்சு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒர்க்கே கொரியர் அனுப்புகிற ஒர்க் தான். இந்த 1 வீக்காக ப்ராடக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருக்காகவுமே ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அழகாக பேக் பண்ணி கொரியர் பண்ணியாச்சு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கான க்ராசரி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஷ்வாஷரில் லோட் பண்ணுற ஒர்க் தான். எப்போவுமே 2 டைம்ஸ் போட மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால 2 டைம்ஸ் போட வேலை தான். மார்னிங் ஒரு வாட்டி ஆச்சு, ஈவினிங் ஒரு வாட்டி போட்டுட்டேன். முக்கியமாக லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே டியூஸ்டே நம்மளுக்கு ரொட்டீன்ஸ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். சண்டே ரீஃபில் பண்ணுற வேலைகள்லாம் பண்ணாததுனால மண்டே நைட்டு இந்த வேலைகள்லாம் அழகாக பண்ணி வச்சாச்சு. இந்த வீக்கான குக்கிங்க்கு எல்லா டேயும் நம்மளால சேவ் பண்ண முடியாது. இன்னைக்கு கிராசரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 320 ஆயிடுச்சு. ஏற்கனவே சேவ் பண்ணதுலேருந்து 50 ருபீஸ் கோல்டுக்கான தனியாக நான் எப்போவுமே எடுத்து வச்சிருவோம். அது கரெக்டாக பண்ணியாச்சு.